உங்கள் ராசிக்கு இது வரைக்கும் குரு பகவான் 2ஆம் வீட்டில் இது வரைக்கும் சஞ்சரித்து வந்தார். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பண்ணியிருப்பார். லாஸ்ட் ஒரு 12 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் சனியோட பலமும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு 1.5 மாதம் முன்னாடி வரைக்கும் அதுவுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபார்ச்சூன் ஃபேஸாக இருந்திருக்கும். ஸோ நிறைய நல்ல பலன்கள் எல்லாம் இது வரைக்கும் அனுபவிச்சு வந்திருப்பீங்க. இப்போ குரு பகவான் வந்து 2ஆம் வீடை விட்டு 3ஆம் வீட்டுக்கு போகிறாரு. 3ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் முடியாத இடத்துல தான் குரு பகவான் போய் உட்கார்றாரு. ஸோ இதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சனியும் வந்து உங்களுக்கு வந்து 12ஆம் வீட்டுக்கு ஏற்கனவே வந்துட்டார். ஒரு 1.5 மாதம் ஆச்சு. ஸோ இதனால் உங்களுக்கு 7.5 சனியும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த 2 இதையும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஒரு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 8 மாதம் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு டெஸ்டிங் ஃபேஸுக்கு கொண்டு போய் தள்ளிடும். இருந்தாலும் கெடுபலங்கள் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது. அது குரு ஆரம்பித்த டிரான்சிட் ஆகிற பீரியட் வந்து மே 14, கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி மாதம் வரைக்கும், பிப்ரவரி 2026 வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது. அதாவது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் பிரச்சனைகள் வரும். ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஃபேஸை வந்து நீங்கள் எப்படி என்னென்ன மாதிரி நீங்கள் கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பாக ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் நடத்தணும், அது வந்து ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா, அது வந்து குரு பகவான் வக்கரம் அடையக்கூடிய காலமாக இருக்கிற நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம், அதாவது ஜனவரிங்கிறது 2026 அந்த பீரியடை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு புதுசாக ஒரு வந்து வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, அது ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாகவே இருக்குதுன்னா, குரு பயிற்சியான ஒரு 3 மாதம் ஆகஸ்ட் மாதமே அது வந்து கிளியர் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு அக்டோபர் மாதம் நீங்கள் வந்து ஒரு புது வீட்டுக்கு போகிறதுக்கும் உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் வேலை பார்க்குற இடத்துல வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வந்து குரு பயிற்சி ஆரம்பித்த உடனே உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஆனால் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். முதல்ல ஆரம்பிக்கும் போது வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். குரு பகவான் வக்கரம் அடையக்கூடிய காலத்தில் வந்து ப்ரொமோஷன் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரீலோகேட் ஆகி போகணும், ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும், விசா அப்ளை பண்ணி கிடைக்கவே இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நவம்பர், டிசம்பர் மாதம் வந்து அது வந்து கிளியர் ஆகி கிடச்சிரும் வந்து. ஸோ இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஜனவரி, இந்த 4-5 மாதத்தில் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் எப்போ கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாதமும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரலாம். ஸோ வேலை பார்க்குற இடத்துல உங்கள் மேனேஜரோட சண்டை போடாமல் இருக்கிறது நல்லது. அந்த சமயத்தில் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிங்க. ப்ரொமோஷன் வேணும், இல்லை ஒரு சேலரி ஹைக் வேணும்னு ரொம்ப போய் புஷ் பண்ண வேணாம். அது வந்து உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே 7.5 சனி போயிட்டுருக்கிறதுனால நீங்கள் கவனமாக இல்லைன்னா மார்ச், ஏப்ரல் 2026 உங்களுக்கு வந்து வேலையே போனாலும் போயிடும். ஸோ அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. பணம் வந்து யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போட வேணாம், ப்ராப்பர்ட்டி வந்து வாங்க வேணாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அந்த சமயத்தில் நீங்கள் வந்து நிறைய ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸஸ் வந்து அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதத்துலேருந்து ஜனவரி 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது. ஆனால் பிப்ரவரி 2026 மே 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருக்குது. இந்த சோதனையிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்வதற்கு திருச்செந்தூரில் இருக்கிற முருகனை வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து இந்த கஷ்டங்கள்லாம் குறைஞ்சு நல்ல பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்.